ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 461வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆத்மசப்த விசாரம், நம்மை நாம் அறிவோம் அப்படிங்கிறதெல்லாம் பொது தலைப்பாக இருக்குது. இப்போது பிரேதாத்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். பிரேத ஆத்ம சம்பந்தம். இப்போ நம்ம பொதுவாக இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஆத்மானா ஏதோ ஆவி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃபீல். வெறும் சப்த மாத்திரத்தில் தான் அதை பற்றின பிரமாணங்கள்லாம் நமக்கு இருக்குது. அர்த்த மாத்திரமாக அது என்ன இல்லை. ஆனால் பிரேதம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம என்ன பொதுவில் வழக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, வெற்று உயிர் ஆக்கை அப்படின்னு மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வெற்று உயிர் ஆக்கை. ஆக்கைன்னு உடம்பு, உயிர் வெளியிலே புறப்பட்ட எஞ்சி இருக்கிற உடல் அப்படின்னு சொல்கிறார். வெற்றுயிர் ஆக்கை, அதை தான் பிரேதம் அப்படின்னு வழக்கத்தில் நம்ம கேள்விப்படுறோம். இந்த சப்தம் நம்ம காதில் பிரேதம்னு சொன்னால் யாரோ ஒரு இறந்து போன உடல், அந்த உடலை பிரேதம் என்று சொல்லுகிறோம். அதுதான் இப்போ பிரேதத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அபிராமி பட்டர்கிட்டேருந்து ஒரு வார்த்தையை எடுத்துப்போம். அவர் சொல்கிறாரு, குரம்பை அடுத்து ஆவி வெம்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. அதோடு நிறுத்தியும், அதுக்கப்புறம் போகணும். அபிராமிட்டு சொல்கிறாரு, குரம்பை அடுத்து ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய உயிரானது அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்து குரம்பைன்னா உடம்பு, அடுத்து இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்துன்னா சார்ந்துன்னு வரும், பின்னாடி யமன் வரான். குரம்பை அடுத்து ஆவி, இந்த இடத்துல ஆன்மா, தமிழுக்கு ஆவி, வடமொழியில் ஆத்மா. ஆவி அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர். ஆவி வெம் கூற்றுக்கு இட்ட, இந்த கிரிக்கெட்டில் பார்க்குற மாதிரியே பார்க்கணும். அந்த பந்து கீழே போகிறதா, அடுத்தது மேலே போகிறதா, எந்த இடத்துல பேட்டில் பட்டுதா, அவுட், எல்லாத்தையும் கிளியராக பார்த்தா தான் புரியும். ஹை ஸ்பீடில் பார்க்கணும். இதை ஆவி, அந்த ஆவியானது வெம் கூற்றுக்கு இட்ட, வெம்கூற்றுன்னார். வெம்கூற்றுனா மரணம்னால எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால் வெம்மைத்தன்மையை தரக்கூடிய, யாராலும் விரும்பாத, அஞ்சத்தக்க ஒரு சூழல் இந்த மரணங்கிறது. வெம் கூற்றுக்கு, அந்தகன் பால் மீளுகைன்னு யமனுக்கு பேர் கொடுப்பார். அந்தகன்னை இந்த இடத்துல கூற்றுன்னு சொன்னார். யமனை கூறுபடுத்துவதனாலே கூற்றுவன், உடல் வேறு உயிர் வேறாக கூறுபடுத்துகிறான். ஒரே பகுதியாக ஒன்றா சேர்ந்து இருக்கிறத என்ன பண்ணுறான், பிரிக்கிறான். வெம் கூற்றுக்கு இட்ட, அவன் சும்மா உடம்பையும் உயிரையும் பிரிக்க மாட்டான். அது மாதிரி டெய்லி பயமுறுத்த மாட்டான், நாளைக்கு அப்படின்னா. அதனால தான் அவன் தர்மராஜா. அப்படிலாம் இருந்தால் யாரும் வாழவே முடியாது. அதனால் வெம்கூற்றுக்கு இட்ட வரம்பை, அந்த வரம்புங்கிறது தான் ஆயுசு.
எது வரைக்கும் முடிக்கணுமோ அது வரைக்கும். அதுக்கு ஒரு காரணம், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறான். ஏதோ ஒரு வியாதிங்கிறான் ஒருத்தன், விபத்துங்கிறான் ஒருத்தன், நல்லா இருந்த உடம்பை ஏதோ கெடுத்துட்டாருங்கிறான் ஒருத்தன், பார்த்துக்காமல் விட்டேன்னா. நம்மலாம் வந்து விசாரிக்கும் போது, துக்கம் விசாரிக்கும் போது இதெல்லாம் வரும். ஆனால் இந்த விஷயமெல்லாம் ஒரு சுவாதீனமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சாமானியமான மனிதர்களுடைய விஷயங்களை நம்ம பேசலாமே ஒழிய என்ன பண்ணிக்க முடியாது, ஒரு விசாரத்துக்கு எடுத்துக்க முடியாது. அதனால் வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை, அந்த வரம்புங்கிறது தான் ஆயுள். கரெக்டாக அந்த வரம்பு வரும்போது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், தற்காலத்தில் டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் உட்காந்துருக்கா மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டாப் வந்தோன்னே டிரைவர் என்ன பண்ணுவார், தம்பி உங்கள் ஸ்டாப் வந்துடுது இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டில் பாஸ்போர்ட்டு எடுத்துன்னு போகிறோம், இங்கே 30 நாள் நான் தங்குறேன், ஏதோ ஒரு விசாவை எடுத்துன்னு போகிறோம், அந்த டூரிஸ்ட் விசாவெலாம் எடுத்துன்னு போகிறோம். தயவுசெய்து நான் வந்து இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறேன், வேறு விஷயத்துக்கு நான் போகவே இல்லை. உங்கள் பாதாரங்கந்தங்களை மீண்டும் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த விசா முடிஞ்சோன்னா என்ன பண்ணணும், ஓவர் ஸ்டே ஆகிடும். அது இப்போ மிகப்பெரிய குற்றங்கிறான். அழகாக வண்டி ஏற்றி அமுச்சு விட்டுருவோம், போயிட்டு வாங்கணும். அப்போ விஷயம் என்னன்னா, அந்த வரம்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு கவிஞர் எழுதினா, பிறக்கின்ற பொழுதே இறக்கின்ற தேதி, அப்படிதானே? அந்த வரம்பு அதை இங்கே அபிராமி பட்டர் நோட் பண்ணுறார். குரம்பை அடுத்து ஆவி வெம் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து. அடுத்து அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, எந்த பக்கத்துலையும் சாக்கே சொல்ல முடியாது, தப்பிக்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் யாருக்கிட்ட போனாலும் தப்பிக்க முடியாது, மார்க்கண்டேயனை தவிர. எக்ஸம்ஷன் எங்கள் ஊரில் இருக்கிற மார்க்கண்டேய சுவாமியை தவிர. அப்போ அவனுடைய தப்பிச்சுட்டான், அவனும் தப்பிக்கலை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவனும் தப்பிக்கல. வீசின பாசம் வீசினது தான், வீசினது பரமேஸ்வரன் பேரில் விழுந்துருக்கு. ஒரு ஆன்மாவுக்குள்ளே போய் தலையை விடுறதுக்கு சிவனால் உண்டி தான் முடியும், பாக்கி வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அதனால் ஒரு கேஸை சும்மா போட்டார், அவர் என் பேரில் போட்டுறார். அவன் வந்து யாருக்கும் இறக்கம்லாம் படலை. அதனால் அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அழுதாலும் போகான், தொழுதாலும் போகான், அப்படி தானே? நம்மளுடைய பலம்லாம் காமிச்சாலும் அவன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை, அந்த வரம்புங்கிறது மிக சரியாக சொல்லுகிற விஷயம். அடுத்து மருகும்னு சொன்னான். இந்த மருகுங்கிற வார்த்தை மிக அழகு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தோடும் இல்லை, ஞானம் இல்லாமலும் இல்லை. ஞானத்தோடும் இல்லை, ஞானம் இல்லாமலும் இல்லை. அந்த மருகுங்கிற வார்த்தை அப்போ கூப்பிட்றார் அம்பாளை, அது வேறு விஷயம். இப்போ நான் இந்த பிரேத ஆத்ம சம்பந்தம் அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். குரம்பை அடுத்து ஆவிவெம் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும். இதே வார்த்தையை ஒரு 10 நிமிஷமாக பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதானே? திருப்பி ஏன்னா பேச்சு வரல, என்ன சொல்கிறது, புரியுதா புரியலையா, எனக்கு குழம்புது. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல பிரேதம்ங்கிற பேர் எப்போ வருது அப்படின்னா, வடமொழியில் பிரயிதஹா, பிரேதஹான்னு சொல்கிறான். இதஹா இங்கிருந்துன்னு அர்த்தம். இதஹானா இங்கிருந்து, பிர அப்படின்னா புறப்பட்டவன் அர்த்தம். இங்கிருந்து புறப்பட்டவன் அப்படின்னா, இதில் இருந்த ஏதோ ஒரு வஸ்து இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு புறப்பட்டுருச்சு அப்படின்னு மாத்திரம் தெரியுது. எப்படி தெரிஞ்சதுன்னா, கதவு பூட்டி இருக்குன்னு சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வேறு எந்த ஆவியும் உள்ளே என்ன நுழைய முடியாது. நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்த வாழ்க்கும் பிரயோஜனம் இல்லை. செத்துப்போன பிரேதத்தை வச்சு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஆன்மா அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது, அது எவ்வளோதான் சுத்தமாக வச்சுருந்தாலும். அதனால் பிராயிதஹா இங்கிருந்து புறப்பட்டவன்னு சொல்கிறார், பிரேதஹான்னு. அப்போ புறப்பட்டதுன்னு சொல்கிறதுனால எஞ்சி நிற்பதை பிரேதம்னு சொல். அப்போ புறப்பட்டதுன்னு யாரை சொல்கிறான் அவன்? ஆத்மா. அறிவுள்ள வஸ்து தான் புறப்படும், வெளியில் போகும், அப்படி தானே? அறிவில்லாத எழுத்து விழுந்துடும், அப்படி தானே? என் கடன் பணி செய்து கிடப்பதேம்பார். கிடப்பதுன்னா கிட்டத்தட்ட சாவுக்கு சமானம். பிரேதம் கிடக்கும், மனிதன் உறங்குவான், அப்படி தானே? பிரேதம் கிடக்கும், மனிதன் உறங்கும். வித்தியாசம் இருக்குல்ல?
அது மாதிரி கிடக்கும். இப்போ அதை கிடத்தல் அப்படிங்கிற பண்பு வந்துடுதுன்னா ஜடப்பொருள் ஆகிடும். சித்தா இருந்தது ஜடப்பொருள் ஆகிடும். இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரேதாத்ம சம்பந்தம்னு சொல்கிறது, இப்போ இங்கேருந்து புறப்பட்டு அப்படின்னு சொன்னான்னா அப்போ புகுவதை பற்றி தெரிஞ்சாதான் புறப்படுறதை பற்றி தெரியணும். இங்கேருந்து புறப்பட்டோம் எங்கே போகிறாங்கிறது தெரியணும். டிக்கெட்டு உள்ளே ஏந்திருக்குமா. நம்ம வெளியில் போனால் எங்கே போகிறேன்னு கேட்டால் அபசகுணம்னு கேட்குறோம். ஆனால் வண்டியில் ஏறினோன்னா முதல் கேள்வியாக தான் எங்கே போகிற அப்படி. அது அபசகுணம்னு சொல்ல முடியும் வராது. ஏன்னா அவனோட விஷயம், நீ எந்த இடத்துல போகிற, எங்கே போய் இறங்க போகிற. விசா கொடுத்தா எத்தனை வருஷம், முதல் நாள் என்ன, அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அந்த டேட்டை வச்சு தான் என்னது ரிட்டையர்மெண்ட் டேட்டு. அப்போ என்னது இதோட ஒன்றோட ஒன்று சம்மந்தம். இதுக்கு பின்னாடியே அது வந்துடும், இது இருக்குன்னா அது வந்துடும். அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து புறப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு இடத்தை அடைகின்ற வரை அந்த இடைப்பட்ட நிலை, அந்த இடைப்பட்ட நிலை அந்த ஆன்மாவை பொறுத்தவரை எப்படி இருக்கும், அந்த ஆன்மா நம்ம கண்ணுக்கு எப்படிப்படும், அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. அது கண்ணுக்கு எப்படி படுறது இல்லை, அது எப்படி அவஸ்தைப்படுறதுங்கிறது இல்லை, அதை பற்றின எந்த குறிப்புமே பின்னாடி வராது. நம்ம கண்ணுக்கு, அதாவது உயிரோடு வாழ்கிறவன் கண்ணுக்கு, போகிறவன் போயிட்டா இருக்கிறவன் கிடந்து அவஸ்தைப்படுவான். அப்படி தானே. பிரசவ ஆஸ்பத்திரியில் அந்த அம்மையார் உள்ளே இருக்கும், மற்றவங்கெல்லாம் குறுக்கையும் நெடுக்கையும் ஓடின்னு இருப்பாங்க பரபரப்பாக. ஏதோ குழந்தை பிறகுதுன்னா ஒரு சாக்லேட்டை வாங்க ஓடுவான், ஒருத்தன் ஏதோ ஒரு துணி எடுத்துன்னு வர ஓடுவான், ஒருத்தன் மருந்து வாங்க ஓடுவான். அந்த அம்மா உட்காந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி விஷயம் அது. அப்போது அந்த பிராயிதா புறப்பட்ட நிலையிலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் சேருகிற அல்லது மீண்டும் வருகிற, அப்படிதானே. கும்பிக்கே இடுவாய் நின் கழற்கே இடுவாய், மாணிக்கவாசகர் சொல்கிறார். இது எல்லார் வார்த்தையும் பிடிச்சி இழுத்து இதில் கலக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு நமக்கு இதெல்லாம் வேணும். மாணிக்கவாசகர் சொல்கிற அடுத்த பிறவியை கொடுக்க போகிறாதான் கும்பின்னு அர்த்தம். அடுத்த பிறவி கொடுவியா நின் கழற்கே இடுவாய், உன் காலுங்கீழே வச்சுக்க போறியா. உன் காலுங்களை போயிட்டோம்னா பிறவி கிடையாது. பரமானந்தம், தாள் தலை, முக்தி. சைவ சித்தாந்தம் சொல்லுகிற முக்தி. சைவ சித்தாந்தம் சொல்லுகிற மிக உயர்ந்த மூர்த்தி எது தெரியுமா? நடராஜா. அது காலுங்கீழே ஒருத்தன் படுத்திருப்பான், அது மேலே தான் கூத்தாடுவார். மற்றவெல்லாம் அரங்கத்தில் ஆடுவான், நம்ம ஆள் ஒருத்தன் மேலே ஆடுவார். அவன் கொஞ்சம் பிறண்டானா என்ன ஆகும்னு தெரியாது. அவனாவது பார்த்தீங்கன்னா அவன் எப்படி கொஞ்சம் சுவாமியே வெயிட்டு, சர்வலோகமும் அவன் கையில் இருக்குங்கிறோம். அது வெயிட் ஆகிடுச்சுன்னா அவஸ்தையால் இருக்கும். முதுகில் ஒருத்தன் ஏறி ஆடுறான்னா அவன் ஆனந்தமாக இருப்பான். அந்த அந்த முயலகனை பார்த்தீங்கன்னா அப்படி குனிஞ்ச அந்த முகத்தில் அப்படி ஒரு கம்பீரம் தெரியும். அது ஆன்ம வடிவம். அந்த நடராஜாவினுடைய வடிவம், அதில் சிவன், அதை ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தத்தை ஒரு சிற்பி சொல்கிறான் நமக்கு. அது மேலே காலை வச்சுருக்கான், தாள் தலை தாடலை, அது மேலே ஆடுறான் அவன். நம்ம என்னமோ பணத்து மேலே ஆடுறான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் மேலே உடம்புல ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அதனால் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு 5 நிலைகளை அது கடந்தாக வேண்டியதாக இருக்கிறது. என்னது 5 நிலை. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே 5 இடத்துல நம்ம பிடிக்கிறோம். அப்படியே நம்ம இந்த கிரிக்கெட்டில் பிடிச்சி காட்டுற மாதிரி 5 ஸ்டாப். இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சுக்குவோம். ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம், அந்த இடத்துல இறங்க போகிறோம். இதில் எத்தனை ஸ்டாப் நம்ம கடந்து போகிறோம்? குழந்தை பருவம், அப்படிதானே. பால பருவம், அது ஒரு ஸ்டாப். இளமை பருவம், அது ஒரு ஸ்டாப். அதாவது பேரிளைஞர் பருவம், அதாவது கொஞ்சம் ஒரு 40 வயசு வரைக்கும் உள்ளவான், மிடில் ஏஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முதுமை பருவம் ஒரு 60. அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் ஒரு 7 பருவம் வரைக்கும் நீட்டின்னு போகலாமா? அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பை வைக்கலாமா? இப்போ நல்லபடியாக வாழ்கிறான் ஒருத்தன். வேதம் சொல்கிறது மாதிரி சதமானம் பவதி, 100 வயசு சௌக்கியமாக இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கொடுத்தாலும் வாழ முடியாது. ஏன்னா ஒன்று ஒன்றா ஃபெயிலியர் ஆகிட்டே வரும். என்ன ஃபெயிலியர் ஆகும்? கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூக்கில் வாசனை தெரியாது, வாய்க்குள்ளே எந்த ருசி போட்டாலும் வராது, முழுங்கிற மாதிரி ஆகும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக அழகாக அந்த ஸ்டேட்டஸுக்கு அவன் போயிடுறான். அப்படி தானே. அறிவு இழந்து, மிக அழகாக சொல்லுவார். என்னது? அறிவு இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவை இழக்கும். அப்படி தானே. இப்போ அந்த அறிவை இழக்கிற போதெல்லாம் உயிர் இருக்குது உடம்பில்.
இப்போ எப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் பிரேதம்னு சொன்னால், 5 நிலைகளை சொல்கிறோம். சிவன் கோயில்களில் பைரவர் அப்படின்னு ஒரு சாமி இருக்கும். அந்த பைரவருக்கு ஒரு தியானம் சொல்கிறது சிவாகமம். அந்த தியானத்தில் சொல்கிறார், பூத பிரேத பிசாச்ச நாத வடுகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் தியானம். அது பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் கூட நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் ஒரு வெக்கமானம்லாம் இல்லாமல் துணியே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். கையில் ஒரு பாசம் வச்சுருப்பார், இன்னொரு கையில் உடுக்க இருக்கும். பிரம்மாவோட தலை ஓடுன்னு சொல்கிறா, மண்டை ஓடுன்னு சொல்கிறா, அது ஒன்று கையில் வச்சுருக்கோம். ஒரு சூலம்னு ஒன்று கையில் வச்சுருக்கோம். அந்த சாமி மணி அந்த தியானத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த 5ஓடும் அவர் கூடியவராக இருக்கிறார். யார்? இந்த பைரவர். இதில் என்ன பெரிய குடும்பம்னு கேளுங்க. எல்லா சாமியும் பூஜை பண்ணிட்டு கடைசியில் தான் அவருக்கு பூஜை. அவருக்கு பூஜை பண்ணிட்டா வேறு யாருக்கும் பூஜை இல்லை. அப்படி தானே? சாவி அவர் கையில் கொடுத்துட்றோம். அப்படி தானே? பூட்டு சாவி. இப்போ தான் கோயில்களுக்கு பூட்டெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் பைரவர்கிட்ட வச்சுருவா. காவல்லாம் உண்டு. ராத்திரியில் ஆள்லாம் இருப்பா. மெய்க்காப்பாளன்னு தனியாக இருப்பா. மெய்யின உடம்பு. மெய்க்காப்பாளன்னு மெய்யின சத்தியம். தவத்தில் சிறந்தோர் இரவில் அங்கே தங்குவா. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கோயிலில். இரவில் கண்காணிப்பெல்லாம் நடக்கும். காலாகாலத்துக்கு மணி அடிக்கிற வழக்கம் இருக்குது. அவசர குறியீடுக்கு மணி அடிப்பா. விளக்கு ஏற்றுவா ராத்திரியில். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அரசு கூட சம்மந்தப்பட்டது. ஆன்மீகமும் அரசும் அப்படியே ஒன்றா இணைஞ்சு வளர்ந்துருக்கும். ஆகமத்தோடு சேர்ந்து பார்த்தோம். ஆசீர்வாதமே அப்படி தான் வரும். நியாயேன மார்க்கேன மகிமகீசாக. முதல்ல ராஜாவுக்கு ஆசீர்வாதம் சொல்லும். அவனுடைய புத்தியில் நியாயம் வரணும்னு. புத்தியில் வந்து அவன் லோகமே என்னவாயிடும்? நிச்சயமாயிடும். காரணம் என்ன? அவன் நியாயமாக தான் எல்லோரும் இருந்தாகணும். அங்கே ஒருத்தந்த எல்லா பேரும் இந்த பார்ப்பான். அப்படின்னா ராஜானாம் ராஷ்டிரஜம்பாவம். இந்த இடத்துல பண்ண பாவத்துக்கெல்லாம் ராஜாவுக்கு ஒரு பங்கு உண்டான், அதை கேட்காம விட்டதுனால. அந்த மாதிரி சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த பைரவர் சொல்கிற போது அவர் இந்த 5 நிலைகளையும் படம் பிடித்து காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னா, பூத நிலை அப்படிங்கிறது என்னன்னா, எந்த மனிதனுக்கு தான் இருப்பு தன் இருப்பு தெரியவில்லையோ அவன் பிரேதகான்னர். அவன் புறப்பட தயாராகிட்டான், அவனுடைய பேக்கிங்கெல்லாம் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அது எப்போ? அவனுடைய அறிவுங்கிறது எது? 5 புலன்களின் அறிவும் அற்றுப்போக வேண்டும். வெறும் எல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணு தெரியல அப்படின்னா குருடாக இருக்கிறவன் வாழலாம், காதுக்கு செவிடாக இருக்கிறவங்க கூட வாழலாம். அதனால் 5 அறிவும் அற்றுப்போகின்ற நிலையை பிராயிதா புறப்பட்டவன். அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவனுக்கு வாயில் ஊற்றுறோம், ஏதோ என்ன ஊற்றுறான்னு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அந்த காலத்துலலாம் துளசி தீர்த்தம்லாம் விட்டு அதுக்குன்னு ஒரு சில சம்ஸ்காரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இருக்கானா போயிட்டுருக்கான். ஆனால் இப்போ இந்த காலத்தில் மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்கா. அதில் சில விஷயங்கள்லாம் செத்து போயிட்டான்னு தந்தி கொடுத்ததுக்கப்புறம் ஏந்து சௌரியமாக உட்காந்துருக்கிற கேஸெல்லாம் இருக்குது. அது மாதிரி அதிசயமான கேஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் அப்போ அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கான்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்படி அந்த நிலையில் அந்த ஆன்மாவுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அனுபவமும் கிடையாது. அப்படி சிந்தனை இல்லை. அதனால அறிவு போச்சு. அறிவு தானே அதை தாட்டு கூட வெளியில் இப்போ பேசுகிறது ஒரு திறன். அந்த திறனை சில பேர் இழக்கலாம். பேச முடியாமல் இருக்கக்கூடிய திறனை இழக்கலாம். பார்ப்பது ஒரு திறன், அந்த திறன் குன்றலாம். கேட்பது ஒரு திறன், அப்படி இல்லை. இங்கே திறன் அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. டோட்டலி அங்கே டிஸ்ட்ராய் ஆகிடும். உள்ளே ஒன்றுமே கிடையாது. உயிர் ஒன்றியே வெளியில் போகாமல் இருக்கும். அந்த ஆமாம், அது மாத்திரம் இருக்கும். அவனுக்கு வேறு எந்த ஃபீலும் என்ன இருக்காது. கோமா ஸ்டேஜ்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனால் உயிர் இன்னும் வெளியில் போகல. அவன் பிரேதம்னு சொல்லிட்டான். அவன் புறப்படுறதுக்கு தயாராகிறவன்னு சொல்லிட்டான். அதை என்ன சொல்கிறான்னா நாதன்னு சொல்கிறான். அந்த நிலைக்கு என்ன பேர்? நாதன். அது எப்போ நாதன் வரும்னா 100 வயசுக்கு மேலே ஆகணும். அவளுக்கு எல்லா அறிவும் இருந்து ஷட் டவுன் ஆகும். அவளுக்கு மாத்திரம் கல்யாண சாவுன்னு சொல்லுவாள். வடபாயசத்தோட சாப்பாடு பாடு எல்லாம் போட்டு அவளுக்கு மோட்சம்னு சொல்லுவாள். 100 வயசு வாழ்ந்தால் கர்ம சன்னியாசின்னு பேர் அவனுக்கு. இயல்பாகவே அவன் சன்னியாசி. இந்த உடல் வேறு உயிர். அதில் என்ன சௌக்கியம் இருக்குது அப்படின்னா, சதமானம்பவதி சதாயு புருஷன்னு ஏன் வேதம் சொல்கிறது அப்படின்னா, இந்த 100 வயது கழித்து இந்த உடல் உணர்வுகள் மெல்ல மெல்ல அற்று
புளியம்பழத்தை ஒத்திருந்தேனேங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக இந்த கூடை விட்டு இந்த ஆன்மா வெளியேறுகிற பொழுது அந்த கூட்டு வேறு நான் வேறு என்பதை பிரிகின்ற ஆன்மா நன்கு உணருங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அங்கே அந்த இறக்கிற 100 வயசில் சாவரவனுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் தெரியும். பேரன் பேத்தி எல்லாம் ஏது நாம் என்ன பாவம் பண்ணினோம் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் முழு கான்சியஸில் அவனுடைய மரணம் இருக்கும். அதாவது சாவிலேயே கல்யாண சாவு. நம்மளால் பேர் வச்சுருக்கான் பாருங்க, என்ன சாவா? கல்யாண சாவா. அது எல்லா இனத்துலேயும் இருக்க. கல்யாண சாவுனா சில இடங்களில் ஆட்டம் பாட்டம்லாம் பெருசாக இருக்கும். ஒரு பெரிய மங்களமான ஒரு விஷயம். அது இறப்பு மாதிரியே இருக்காது. அந்த 100 வயசுக்கு மேலே போயிட்டான் அதை சொல்கிறான் அவன். அப்போ அந்த இறக்கின்ற ஆன்மாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு வெளியேறுவது நன்கு அறியப்படும். நான் வெளியில் வந்துட்டேன், என் உடம்பு வந்துடுத்து, அப்படியே உருவி அழகாக எடுத்துட்டான். அவனுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொப்பரைக்காய் எடுத்த மாதிரி அப்படியே எடுத்துருவான். அப்படியே உருவி அப்படியே எடுத்துருவான் ஆன்மாவை. அவனுக்கு மோட்சம். நல்லா ஞாபகம் வச்சு, அவனுக்கு என்னது? மோட்சம். அவன் எப்படி செத்தாலும் 100 வயசு வாழ்கிறதே பெரிய விஷயம். அதனால் வேதம் அழகாக சொல்லிடுது, சதமானம் பவதி, அது வரைக்கும் இரு. சத இந்திரியா, நல்ல சௌக்கியத்தோடு இரு. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்கிறா, எல்லாருமே வாழணும், வையத்துள் வாழ்வாங்கு வாழணும், வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்போ தெய்வத்துள் வைக்கப்படும்? தன்னை பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல். இந்த உயிர் இந்த உடம்பு வேறேங்கிறத தன் அனுபவத்தால், தன் அறிவால், தன் செயலால் செய்யக்கூடிய பண்பு அந்த பிரேதத்துக்கு உண்டு. அதனால தான் நாதன்னு சொன்ன. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், அவன் வெளியில் பிச்சன் போயிட்டான். இப்போ இந்த பாவ புண்ணியம் இங்கே இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்மாவை உணர்கிற பண்பு ஒருத்தன் போனான்னா அடுத்த பிறவியில் அவனுக்கு ஆத்ம ஞானம் வரும். என்ன புரிஞ்சுக்கணும்? அடுத்த பிறவியில் ஆத்ம ஞானம் வரும். அதனால தான் அல்ப ஆயுசில் போகக்கூடாதுங்கிறான். மார்க்கண்டேயருக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. 16 வயசில் செத்து போடுவேன்னு சொன்னான். சிவபெருமான்னு சொன்னான், அப்படி தானே? உனக்கு ஒரு குழந்தை வேணும்னா 16 வயசு தான். அதனால தான் அவனை பயமூர்த்தி தான் ஆத்ம ஞானமே வந்தது அவனுக்கு. அப்படிதான் ஒரு மனிதனுக்கு மரணம் உறுதி செய்யப்பட்டால் அது எவ்வளோ பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. ஆத்ம ஞானத்துக்கு உண்டான விஷயம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, இன்னொரு இடத்துல போய் அந்த ஆன்மா உட்காரும். அப்படி உட்கார்ற பொழுது அந்த மாதிரி 100 வயசு வாழ்ந்த ஆன்மா அடுத்த இடத்துல போய் உட்காருது அப்படின்னா அது தனக்கான கூட்டை தான் தெரிவு செய்யுமா? என்னது? தான் தெரிவு செய்யுமா? நான் இதில் போகிறேன், இந்த வண்டியில் நான் போகிறேன் அப்படிம்பானா? அதான் செலக்ட் பண்ண அந்த ரைட் வந்துருச்சு. அது தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற பண்பு அந்த ஆன்மாவுக்கு வந்துருக்கு. இப்போ அந்த மாதிரி தெரிவு பண்ணி அந்த ஆன்மா வரும்போது, அதனால தான் இந்த தவம் செய்து குழந்தையை பெத்தா அப்படின்னு சொல்லுவான். என்னோற்றான் கொல் எனும் சொல் இவன் தந்தை என்னோற்றான். இவனை பெக்கிறதுக்கு இவங்க அப்பா என்னடா புண்ணியம் பண்ணான், தபஸ் பண்ணான், அதை சொன்னடா அப்படின்னு சொன்னான். ரகுவம்சத்தில் சொல்லுவான், அவன் அப்பாவுனுடைய குணம் ராமனுக்கு அப்படியே சுபாவத்தில் வருது. 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள குணம், 7 தலைமுறை ஞானம், அந்த தர்மம் அவனுக்கு அப்படியே வரதோ இல்லையோ அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா, அந்த கூட தானே எடுத்துக்குதுல, அது எடுத்து உள்ளே வரும்போது அது அடுத்த இடத்துல ஆத்ம ஞானம்ங்கிறது இப்போ பிறந்த குழந்தைக்கு அதில் பதிந்து தன் உணர்வு தன் உடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 மாதம் ஆகுங்கிறான். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் சில சாஸ்திரம் 10 நாள் ஆகும்னு சொல்கிறான். 10லேருந்து 11 நாள் அந்த குழந்தைக்கு அது வரைக்கும் அந்த ஃபீலே இருக்காதான். அதுக்கும் பிரேதம் தான் பேர், பூத பிரேத. ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறான்னா, அது இறந்து வெளில போகிறது. இது உள்ளே வந்திருக்கான். இவன் ஃப்ளைட் ஏற வரான், விசா முடிஞ்ச ஐயா காலி பண்ணிட்டு போகிறாரு. அவர் வீட்டுக்கு அங்கே ஏறுறாரு, ஒருத்தர் அங்கே அந்த நாட்டுக்கு இறங்குறாரு, இன்னொருத்தர் ஏறுறாரு. அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது உள்ளே வரும்போது அதுக்கு பேர் வடுக்கம்னு பேர். என்னது? வடுனா குழந்தை, வடுவை ஆசீர்வதிக்க வேண்டுமாய். வடுனா அதுக்கு எதுவும் தெரியக்கூடாது அந்த குழந்தைக்கு. நான் சொல்கிறது ஒரு 10 நாள் குழந்தை, அவ்வளோதான். அதுக்கு மேலே பிரேதாவஸ்தை கிடையாது. அந்த ஆன்மாவுக்கு பிரேதாவஸ்தை அந்த உடம்புல உட்காரும்போது, ஆஹா நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம், இந்த உடம்பு நமக்கு கிடச்சிருக்கு, இனிமேல் இது உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் படிம கோலங்கள்னு சொல்லலாம். சிற்பி தமிழில் சிற்பத்துக்கு படிமம்னு பேர். ஆன்மா படியும், அதில் இந்த உடலில் படியும். புரியுதா உங்களுக்கு? அந்த 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 விஷயம் அதுக்குள்ளே நம்ம கவனிச்சாதான்
புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது சுத்தமாக நான் என்ன பேசுகிறேங்கிறதே புரியாது. அதனால் இப்போ என்னன்னா வடுகம். இப்போ வடுகம்னா புரியுறதா? வடுகம்னா குழந்தை. அவன் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி அடுத்த இடத்துக்கு வந்துடுவான், இந்த பாவ புண்ணியத்தை எடுத்துன்னு வரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறவிதோறும் ஞானம் வரும்னு சொல்கிறான். அந்த விஷயம்லாம் நமக்கு வேண்டாம். பூத பிரேத, இந்த பிரேதம்னா என்னங்கிறதுக்கு தான் இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன். அப்போ நாதங்கிற வார்த்தையினால அதை சொல்கிறான். வயசாகி செத்து போகிறது, இது பிறந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வருது, இது 2 நாளைக்கும். இப்போ இதுக்கு வடுக. பிசாச்ச அப்படின்னு ஒரு வார்த்தை. பிசாச்சன்னா என்னென்னா பிசுனம்னா ஒட்டுறதுன்னு அர்த்தம். பிசுனம்னா ஒட்டுறது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய வஸ்துக்கள் மாத்திரம் தெரிகிற மாதிரி. இந்த நான் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்ல, உங்கள் காலடியை திருப்பியும் விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த பதத்தை வியாக்கியானம் பண்ணோம். சினிமாவில் அப்படியே திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்கல்ல, அப்படியே ஒழுகிற மாதிரி. பிசுனம் அப்படிங்கிறது அது என்னென்னா பாடியை உள்ளே வச்சு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த பசைகள் அது டெஸ்ட்ராய் ஆகும். அதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி வரும். அந்த இடத்துல நம்ம ஸ்டில் அடித்து நம்ம அந்த ஆன்மாவை பார்த்தோம்னா, அந்த காத்திரத்தை எடுத்துன்னு அதே காத்திரத்தை எடுத்துன்னு அது வந்ததுன்னா, அப்போ அது பாதி போனது பாதி, வெந்தது பாதி, வேகாத பாதியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை தான் பிசாச்சம்னு சொல்கிறோம். அந்த பிசாச்ச அவஸ்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பைசாச்சம்னு பேர். பிசுனம்னா ஓட்டுறது. பூத பூத அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வெறும் எலும்புக்கூடு. என்னது? வெறும் கூடு, எலும்பு கூடு. அந்த எலும்பு கூட கங்கையில் நினைச்சிட்டா அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகுங்கிறான். கங்கைக்கு உண்டே அந்த பவர் இருக்குங்கிறான். அந்த எலும்பை எடுத்துட்டு போய் கங்கையில் போட்டிங்கன்னா அந்த எலும்புக்கு சொந்தமான ஆன்மா எங்கே இருந்தாலும் மோட்சத்துக்கு போடும். பகீரதன் சொன்னது இதை சாதாரண விஷயம் இல்லை. அதனால இன்னும் சாதாரண அந்த எலும்பை வச்சு நீங்கள் அந்த ஆன்மாவை மோட்சத்துக்கு, அவன் அடுத்த பிறவிக்கே போயிருந்தாலும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடலாம். நீங்கள் அந்த எலும்பை எடுத்துன்னு போகும்போது வேறு பிறவியில் பிறந்துட்டான்னு வச்சுங்க, நம்ம காசியில் எடுத்துன்னு போய் சேர்க்குறோம்னு வச்சுங்க, அவனுக்கு மோட்சம் வந்துடும். அவ்வளோ பவர் இருக்குது கங்கைக்கு. அந்த ஆன்மாவோட தொடர்புடையவ. இப்போ அந்த எலும்பு புரியுறதோ இல்லையோ, எலும்பு மாத்திரம். அதுக்கு அடுத்தது போயிட்டீங்கன்னா அதுதான் ஆகாச அவஸ்தை. பூத பிரேத பிசாச்ச நாத வடுக்கம். இப்போ பூத அவஸ்தை பார்த்தோமா, பிரேத அவஸ்தை பார்த்தோமா, பூத பிரேத பிசாச்ச நாத வடுக்கம். இந்த 5 தான் அவஸ்தை. ஒன்று செத்து போகிற கிழவன், ஒன்று பிறந்திருக்கிற குழந்தை. இதுக்கு இடையில 3. ஒன்று வந்து வெறும் பிசுனமாக இருக்கிறது, ஒன்று வந்து எலும்பாக இருக்கிறது, ஒன்று வந்து காற்றா இருக்கிறது. காற்றுன்னா என்ன? ஆவின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அதில் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆக மொத்தம் இதெல்லாம் பைரவர் சுற்றி இருக்குது. இதெல்லாம் காசி பைரவருடைய தியானம். காசியில் இந்த ஆன்மாக்கெல்லாம் இறந்து போய் பாதியில் கர்மாலாம் உள்ளதெல்லாம் அவர் அதை சரி பண்ணிட்டு உட்காந்துருக்கார். யார்? பைரவர் அதை சரி பண்ணுறார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த சாஸ்திரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண சொன்னவாளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். நம்ம ஆத்ம விசாரம் சொல்லுங்கன்னு சொன்னவாளுக்கு தான். இல்லைன்னா இதை பற்றிலாம் நம்ம தோண்ட போகிறதில்ல. காசியில் எதுக்கு அன்னபூர்ணி வச்சுருக்கா அப்படின்னு யோசிச்சா, இந்த 5 பேருக்கும் அவன் அன்னம் போடுவாளாம். ஆன்மாவுக்கு அன்னமிடுதல்ங்கிறது வேற, சரீரத்துக்கு அன்னமிடுதல்ங்கிறது வேற. உடம்போட இது கூட சம்பந்தப்படுறது. அந்த ஆன்மாவிற்கு அன்னமிடுகிறவள்ளவர். அதே மாதிரி பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொடுப்பாலாம் ஸ்மிருதி. ஆன்மாவிற்கு அன்னம் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி. அப்போ அது மாதிரி இருக்கா அப்படின்னா இலக்கியங்களில் இருக்குது. ஏன்னா மணிமேகலை பூர்வ ஜென்ம ஞாபகத்தை அடைந்தால்னு இருக்குது. இந்த இடத்துல நீ பிறந்த, உன்னோட எலும்பு இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் அவனை தொடாதீங்கன்னு, அந்த கதாநாயகனை தொடாதீங்கன்னெலாம் கதை வருது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நடந்த நிகழ்ச்சி மணிமேகலை சிலப்பதிகாரம்லாம். அப்போ அந்த பூர்வ பிரஜையை தரக்கூடியவன் அன்னபூர்ணி, சும்மாலாம் இல்லை. காசியில் கொண்டு போய் செத்த இடத்துல போய் அன்னபூர்ணி எதுக்கு வைப்பான்? பூர்வ பிரஜை அந்த ஞாபகத்தை அது கொடுக்குது. அவன் அந்த மாதிரி அன்னத்தை கொடுக்குறான். அவ்வளோ சிறப்பாக சொல்கிறார். அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுதான் அந்த ஆன்மாவோட சம்பந்தம். ஆன்மாங்கிறது இவற்றிற்கெல்லாம் வேறானது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மாங்கிறது இதுக்குள்ளே வர்றது, அது புறப்பட தயாரானது, இது புக தயாரானது. எது? குழந்தை. அதுக்கப்புறம் ஒன்று உடம்பெல்லாம் இல்லாமல் அழுகி போயின்னு இருக்கு, இன்னொன்று வந்து வெறும் எலும்பாக இருக்குது, இன்னொன்று என்னவாயிடுறது? ஆவி, இந்த காற்றாக இருக்குது. அதுதான் மேகத்தில் தங்கும்லாம் சொல்கிறான்.
அந்த ஆவி வந்தது, பாதியில் அப்படியே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, விரட்டுற மாதிரி இருக்குது. இந்த பேய் அவஸ்தை இதெல்லாம் இதுலேருந்து தான் வருது. பேயடையாவண்ணம் அப்படின்லாம் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். காலத்தில் அது அதிகமாக இருந்திருக்கு. போர்க்காலத்தில் வாழ வேண்டியவாள்லாம் இறந்துருக்கா. அந்த ஆவி மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அவஸ்தைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிலைகளையெல்லாம் சரி செய்திருக்கிறார்கள். பேயாட்டம், அது பேய்ச்சி, நிறையா அந்த விஷயங்கள்லாம் போகும். அதனால் இந்த 5 சம்பந்தம் என்னன்னா, இவைகளோடு சம்பந்தப்படுவது ஆன்மா. அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மா என்பது வேறு, பூத பிரேத பிசாச்ச நாதவடுகம் என்பது வேறு. அதனுடைய பிரஜை தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு பேர். அவன் ஏறுற இடமும் இல்லை, இறங்குற இடமும் இல்லை. அதை பற்றி சொல்ல ஆவி வெம் கூற்றுக்கிட்ட வரம்பு. அந்த வரம்பு தான் அந்த பிரேதத்தை உற்பத்தி பண்ணுறது, திருப்பியும் ஜனனத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறது. அதுக்கு இடையில இந்த 5 இதெல்லாம் மோட்சத்தை பற்றி நம்ம யோசிக்கலை, அவ்வளோதான். அது இடையில உள்ள அந்த வட்டத்தை யோசிக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனை முக்தி நிலையில் ஆன்மா. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்திரஸ்து.